ஏன் சோர்ந்து போயிட்டீங்க? ஏன் விரக்தி ஆயிட்டீங்க? என்னுடைய நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்காதங்க. உங்களுக்கு ஒரு சுக வாழ்வு இருக்கிறது. இனிமேதான் நீங்க வாழ்ந்து இருக்க போறீங்க. கல்வாரி சிலுவையில உங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இன்றைக்கு அதை விசுவாசத்தை பிடித்து உங்க வயசை பார்க்காதங்க, சூழ்நிலை பார்க்காதங்க, சாதகம் சொல்லுது, நாட்கள் சொல்லுது, பிறந்த தேதி சொல்லுது, எதையும் பார்க்காதங்க. இயேசுவின் வார்த்தை விசுவாசிங்க, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். தகப்பனே, இந்த மகன், இந்த மகள் சோர்ந்து போய் கலங்கி போய் இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை பட்டு போயிற்று, இனி துளிர்க்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறாங்களே, இவங்க சுகவாழ்வு துளிர்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சீக்கிரத்தில் இந்த அற்புதம் நடக்கணும். அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பாகி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.